Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஸ்வீட்டா ஸ்பைசியா பைனாப்பிளை grill பண்ண போறோம். அதாவது அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணி சூப்பரா grill பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: அன்னாச்சி பழம் 1, சர்க்கரை 2 ஸ்பூன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, தேன் 1 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், சிவப்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி 1/4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன், டொமேட்டோ சில்லி சாஸ் 1 ஸ்பூன், பட்டை பொடி 1 பிஞ்ச், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, பிளாக் சால்ட் 1 பிஞ்ச், இது இல்லைன்னா ஒயிட் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அன்னாச்சி பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே முள்ளாக இருக்கும், அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள். 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற தோலெலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு சீவிடுங்க. சைடில் இருக்கிற தோல் மட்டும் சீவுங்க, ரொம்ப சீவினீங்கன்னா பழமும் சேர்ந்து வந்துடும். எல்லா பக்கமும் தோல் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற டாட்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இதோட சாப்பிட்டா வாய் எரிச்சலாக இருக்கும், அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அன்னாச்சி பழத்தோட தோலும் சீவியாச்சு, டாட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் நடுவில் இந்த மாதிரி திக்கான தண்டு இருக்கும், அதை சீவி எடுத்துருங்க. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ண போகிறேன், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் இது கட் பண்ணிக்கலாம். எல்லா பைனாப்பிளும் கட் பண்ணி grill பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தவா இல்லை பேன் சூடு பண்ணி பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சமாக மேலே தூவி விடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம். இது கூட சிவப்பு மிளகாய் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி,
black salt, chaat masala, lemon juice, பட்டை பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்து கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ கிரில் பண்ணலாம். பார்பிக்யூ ஸ்டிக்ஸை எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிவிடுங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தவாலையும் வச்சு பண்ணிடலாம். ஸ்டிக்ஸில் நல்லா கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் பைனாப்பிளை எடுத்து இந்த மாதிரி லைனாக சொருகி வச்சுருங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரில் பண்ணலாம். முதல்ல கிரில் பிளேட் வச்சு செய்யலாம். கிரில் பிளேட் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருங்க. இது மேலே 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா கிரில் ஆகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கிரில் பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டவ் டாப்லேயும் பண்ணலாம். 2 பக்கமும் டர்ன் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக தேன் தடவிக்கோங்க. ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஸ்பூன் இல்லைனா ஃபோக் வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் சூப்பராக கிரில் ஆகும். எல்லா பைனாப்பிளும் சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த மெத்தட் ஸ்ட்ரெயிட்டாக தவாவில் பண்ண போகிறோம். தவா நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் எடுத்து வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக தேன் தடவிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை லைட்டாக தூவி விடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க. சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள்.
இந்த சூப்பரான பைனாப்பிள் ஸ்டார்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.